10th Standard Mathematics Chapter 1 Example 1.11. Let A equal to set of 1, 2, 3, 4 and B equal to set of 2, 5, 8, 11, 14 be two sets. Let f from A to B be a function defined by f of x is equal to 3x minus 1. Represent this function by an arrow diagram in a table form as a set of ordered pairs in a graphical form. So கவனிங்க set AB கொடுத்துட்டாங்க and f of x கொடுத்துட்டாங்க. ஸோ செட்டு ஏபி கொடுத்துட்டாங்க அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ செட்டு ஏல வேல்யூஸ் எல்லாமே எக்ஸு. ஸோ இப்போ அதில் இல்லை 4 வேல்யூஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் 1 எடுத்துக்கோங்க. ஸோ எஃப் ஆஃப் 1 எடுத்திங்கன்னா 3 × 1 - 1 = 3 - 1 2 வருது. ஸோ இது ஓகே 2 வருது அண்ட் அது பிலேயும் இருக்குது. பியில் இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது எஃப் ஆஃப் 2 எடுத்துக்கோங்க. ஸோ 2 எடுத்திங்கன்னா 3 × 2 - 1 அதாவது ஏலேருந்து உள்ள வேல்யூஸ் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸு மேலே எடுத்துக்கோங்க. எக்ஸு மேலே ஏல உள்ள வேல்யூஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு பியில் உள்ள வேல்யூஸ் எஃப் ஆஃப் எக்ஸாக வரணும். அதாவது இப்போ எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் எக்ஸு மேலே இங்கே எக்ஸு மேலே 1 போட்டிங்கன்னா அது எஃப் ஆஃப் 1. ஸோ அது எஃப் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா 2 வருது. அப்போ எக்ஸ் 1 இருந்துச்சுன்னா ஒய் வந்து 2 வருது மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் 2 வருது மாதிரி. இப்போ எக்ஸு 2 எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள் 6 - 1 3 × 2 = 6 6 - 1 5 வருது. ஸோ அதுவுமே இருக்குது, ரெண்டாவது இருக்குது பாருங்கள். அதே போல் எஃப் ஆஃப் 3யும் எஃப் ஆஃப் 4ம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் 3 × 3 - 1 3 × 3 = 9 9 - 1 8. அடுத்து எஃப் ஆஃப் 4 3 × 4 - 1 12 12 - 1 பார்த்தீங்கன்னா 11. இப்போ இது 11 வருது. ஸோ இப்போ இந்த 2 5 8 11 நாலுமே வருது. ஸோ அடுத்த வேல்யூ இல்லை. ஸோ இந்த 4 வேல்யூத்துக்கு 4 வேல்யூ வருது. ஸோ இதுதான் உங்களுக்கான ஃபங்க்ஷன். அப்போது இது ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ண நினச்சிங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு 2க்கு அதாவது ஃபஸ்ட்டு 1க்கு வந்து 2, அதுக்கப்புறம் 2க்கு வந்து 5, அதுக்கப்புறம் 3க்கு வந்து 8 அண்ட் 4க்கு வந்து 11 கிடச்சி. அப்போ ஃபங்க்ஷன் செட்டை நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. ஃபங்க்ஷன் செட்டை நம்ம என்ன செஞ்சாச்சுன்னா டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஆரோ டயக்ராமில் போடணும். ஸோ ஆரோ டயக்ராம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏ அண்ட் பி அப்படியே போட்டுக்கணும். அதாவது ஏ அண்ட் பியில் உள்ளது அப்படியே போட்டுக்கோங்க. 1 2 3 4 தான் ஏயில் உள்ளது. பியில் உள்ளது 2 5 8 11 14. இப்போ வந்து ஃபங்க்ஷன் எதுலலாம் டிஃபைன் ஆகிருக்கு. 1க்கு வந்து 2ல் போயிருக்குது, 2க்கு வந்து 5ல் இருக்குது, 3க்கு 8ல் இருக்குது அண்டு 4க்கு வந்து 11ல் இருக்குது. அவ்வளோதான். அந்த 14 வந்து சம்மந்தமே இல்லை. ஸோ இப்போ கவனிங்க, இங்கே எல்லாமே எல்லா எலமெண்ட்ஸும் ஒன்றுத்துக்கு கூட ஒன்று தான். அதாவது இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு 2 மட்டும்தான், 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மட்டும்தான். ஸோ அப்படியே எல்லாத்தையுமே ஒன்று தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் என்ன செஞ்சுருக்குது, எல்லாத்துக்கூடையும் பேர் ஆகிருக்கு. இங்கே 4 வேல்யூஸ் இருக்குது, 4மே அங்கே ஒரு இமேஜ் கொண்டு இருக்குது. ஒரு இமேஜாவது 4த்துக்கும் இருக்குது. 4த்துக்கும் இமேஜ் இருக்கணும், ஆனால் ஒரு இமேஜாவது இருக்கணும். ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஆக்சுவலாக ஒரு இமேஜ் மேலே இருந்துச்சாலும் அது ஃபங்க்ஷன் வராது. ஏன்னா 2 இமேஜ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஒரு இமேஜ் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒன்று இருந்தே ஆகணும். ஒரு இமேஜாவது தான் இருந்தாகணும், ஒரு இமேஜ் தான் இருந்தாகணும், அதை மறந்துடக்கூடாது. ஆனால் 4த்துக்கும் இமேஜ் இருக்கணும். ஸோ இதான் வந்து ஃபங்க்ஷனுடைய கண்டிஷனே. இப்போ ஆரோ டயக்ராம் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இதான் அது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் எக்ஸ், இன்னொரு பாக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸ்ட்ரா பாக்ஸ்னால் நீங்கள் தேவையில்லாமல் போடணும்னு தேவையில்லை. இப்போ அடுத்து 2 1 2 3 4. ஸோ அவரோட வேல்யூஸ் இல்லை. யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1க்கு வேலை என்ன வந்துச்சு, அதாவது எஃப் ஆஃப் 1 2 வந்துச்சா. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. எஃப் ஆஃப் 2 5 வந்துச்சு, எஃப் ஆஃப் 3 8 வந்துச்சு அண்ட் எஃப் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 11 வந்துச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து டேபிள் ஃபார்ம். இப்போ ஆர்டர் பேர்ஸ்ன்னு ஒன்று கேட்டிருப்பாங்க. மூணாவது அது ஒன்றுமே கிடையாது. ஆர்டர் பேர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதுனீங்க பார்த்தீங்களா, அதே அப்படியே எழுதுனா மதி 1, 2 2, 5 3, 8 அண்ட் 4, 11. இந்த டேபிளை பார்த்து கூட இங்கே எழுதலாம். 1, 2 2, 5 3, 8 4, 11. ஸோ டேபிள் போட்டிங்களாலும் எழுதலாம், இல்லை இதை பார்த்தேனாலும் எழுதலாம். இங்கே எழுத ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ். இது டர்ம்ஸ் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் தானே இருக்குது. இதே எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது லாஸ்ட்டாக கிராஃபிக்கல் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. ஸோ கிராஃபிக்கல் ஃபார்ம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு போடணும். இங்கே பாருங்க, ஒரு சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 இருந்தாவே இருக்கே செய்யும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 11 வரைக்கும் போகுது. ஸோ ஒரு 2 ஆக்சிஸ்க்கு யூனிட்டாக போட்டுக்கிறேன்.
ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4, இது பார்த்தீங்கன்னா 2 2 இருந்துச்சு, 2 4 6 8 10 12. ஸோ இடம் 4 போட்டிருக்கேன். நீங்கள் 1 4 போட்டுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிராஃபில் உங்களுக்கு எப்படி போடணுன்னாலும் போட்டுக்கலாம். ஆனால் கரெக்டாக போடணுன்னா உண்டு. வேணால் ஸ்கேலும் பதில் எடுத்துக்கலாம். இங்கே ஸ்கேல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கிராஃபிக்கலாக ஓரளவுக்கு ரஃபாக பிளாட் பண்ணாலே போதும். தட்ஸ் எனஃப். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,2 இல்லை. ஸோ இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2. ஸோ இந்த பாயிண்ட். இப்போ அடுத்தது 2,5. ஸோ 2னா பாதினா 6க்கு 4 நடுவுக்கு தான் 5 வரும். ஸோ இந்த இடத்துல போட்டுக்கோங்க 2,5. அடுத்து பார்த்தீங்கன்னா 3,8. 3னா இதுக்கு 3, இன்னும் இருக்குது 8. திஸ் இஸ் 3,8. அடுத்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 4,11. ஸோ 4 இங்கே 11 10 12க்கும் 10க்கும் பாதியில் இருக்கும். ஸோ அது 4,11. இதுதான் பார்த்தீங்களா உங்களுக்கான கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ இப்படி நீங்கள் போட்டு தான் கிராஃபிக்கல் ஃபார்மு. இது டேபிள் ஃபார்ம் அண்ட் செட்டட் ஆஃப்டர் ஃபேர்ஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம். 4 மெத்தட்லேயே அவங்க கேட்டிருந்தாங்க, நம்ம ரிப்ரசென்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.